புதுச்சேரி ஏனாம் பிராந்தியத்தில் மதுபோதையில் 2 வீடுகளுக்கு இடையே உள்ள இடுக்கில் சிக்கி இளைஞர் உயிரிழந்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார். ராஜ்குமார், வணக்கம். விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. புதுச்சேரி மாநிலத்தின் ஏனாம் பிராந்தியத்தில் மது போதையில் இளைஞர் ஒருவர் 2 வீடுகளுக்கு நடுவே இருந்த இடுக்கில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. புதுச்சேரி மாநிலத்தினுடைய ஏனாம் பிராந்தியம் ஆந்திர மாநிலம் கோதாவரி ஆற்றங்கரையோரம் அமைந்திருக்கிறது. இந்த ஏனாம் பிராந்தியத்தில் சுப்பிரமணிய பாரதி வீதியை சேர்ந்தவர் கீத சிவசுப்பிரமணியம். இவர் வேலை இல்லாமல் இருந்து வருகிறார். இவர் குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் இவர் குடித்துவிட்டு அவ்வப்போது அந்த அக்கம்பக்கத்தில் இருப்பவரிடம் தொடர்ந்து சண்டையிடுவதும் தொடர்ந்து சத்தம் போடுவதுமான வேலைகளில் ஈடுபட்டு வந்த நிலையில் நேற்று நள்ளிரவு 1 மணி அளவில் இவர் தனது வீட்டின் மொட்டை மாடியில் மது போதையில் இருந்திருக்கிறார். அப்போது அவர் எதிர்பாராத விதமாக அந்த மொட்டை மாடியில் இருந்து 2 வீடுகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய அந்த இடுக்கில் விழுந்திருக்கிறார். இதில் சிக்கிக்கொண்ட அவர் பரிதாபமாக உயர்ந்திருக்கிறார். அவர் கிட்டத்தட்ட நேற்று நள்ளிரவு 1 மணி அளவில் விழுந்ததாகவும், ஆனால் அவரை அக்கம் பக்கத்தில் இன்று காலையே அவர் அங்கு சிக்கிக் கொண்டிருப்பதை கண்டு உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். சம்பவ இடத்திற்கு வந்த ஏனாம் பிராந்தியத்தின் போலீசார் அவரது உடலை கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக போராடி அந்த இடுக்கில் இருந்து மீட்டிருக்கின்றனர். அவர் தொடர்ந்து மதுபோதையிலே மேலே இருந்து கீழே விழுந்தாரா அல்லது அவரை தள்ளிவிட்டிருக்கிறார்களா என்ற கோணத்தில் தொடர்ந்து போலீசார் விசாரணையும் நடத்தி வருகின்றனர். அது மதுபோதையில் இளைஞர் ஒருவர் தற்போது அந்த 2 வீடுகளுக்கு நடுவே சிக்கிக்கொண்டு பரிதாபமாக உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் ஏனாம் பிராந்தியத்தில் பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அது மதுபோதையில் அவ்வப்போது அக்கம்பக்கத்தினரிடம் தொடர்ந்து பிரச்சனையில் ஈடுபட்டு வந்த அந்த கீத சிவசுப்பிரமணியம் என்ற நபர் தற்போது 2 வீடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த இடுக்கில் சிக்கி பரிதாபமாக உயர்ந்திருக்கிறார். விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியமைக்கு நன்றி ராஜகுமார்.